என்னுடைய எவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் சுந்தர் சாரே சொல்லியிருக்காரு, எனக்கு அன்பே சிவம். தபாஸ் பாபு முடிச்சு அதுக்கப்புறம் எந்த அவர் கூட காம்பினேஷன் நடிக்க வாய்ப்பு வரல எனக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும். திடீர்னு வந்தா ராஜா தான் கமிட் ஆனோன்னே ஜார்ஜியாவில் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஷூட்டிங்கில், ஃபாரினில். அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே போய் பின்னாடி தொட்டதுனா அண்ணான்னு அப்போ சந்தோஷப்பா. ஏன்னா என் அங்கிள் கூப்பிடல இல்லை, அதே எனக்கு இது வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட். இந்த படம் தான் எனக்கு மெயின் வில்லன். நிறைய அவார்டெல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. நிறைய பேர் காரியம் துப்புனாங்க அந்த டைம். சாங்லாம் சூப்பராக இருக்கும் படத்தில். செவ்வானம் செவ்வந்திப்பு ஆசை இட்டாய் அப்படியே வான்மதி கால் கொட்டி தலை. ஒரு தடவை என்னன்னா பலூனெல்லாம் ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு உட்காந்துட்டாப்ல. நான் வந்து என்னடான்ட்டு எல்லா பலூனையும் டக்குன்னு ஒடிச்சிட்டு பண்ண ஒரு சவுண்டு பார்த்தா மொத்த பலூன் எடுத்து நிற்கிறப்ப வா இவன் வந்து ஒரு ஃபேமிலின்னு சொன்னல, அந்த ஃபேமிலியில் இவனும் இருக்கான். வேர்ல்டு லெவலில் வந்து ஹிப்ஹாப் அப்படின்னா கத்துறது, செம்ம யூத் ஆடியன்ஸ் வச்சிருக்கிற ஒரு அன்பு தம்பி. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம தம்பி அப்படின்றதுல பெருமையாக எல்லா இடத்துலையும் சொல்லி பண்ணாங்க. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த தமிழ் சினிமாவில் 35 வருஷத்துக்கும் மேலே வந்து அவருடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இவர் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் நிறையாவே பண்ணியிருக்காரு. சினிமா மட்டும் இல்லை, சீரியல்லையும் அவருடைய கால் தடத்தை படிச்சிருக்காரு. என் கூட இன்றைக்கி விஷ்ணு விஸ்வநாத் அவர்கள் தான் இருக்காரு. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்களை சந்திச்சால எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய நான் நடித்ததுலேயே எவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் சுந்தர் சாரே சொல்லியிருக்காரு, எனக்கு அன்பே சிவம். இந்த படம் கமிட் ஆகும்போது எனக்கு கேரக்டர் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஒரு 3 வில்லன் இருக்காங்க தெரியும். அதில் ஏதாவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இல்லை கமல் சார் என்ன சொல்கிறாரோ ஒன்றும் புரியாமல் நான் சுற்றிட்டே இருந்தேன். இந்த டைமில் கன்னட படம் ஒன்று நடிக்க போயிட்டேன் நான். பட் போனவன் ஏதோ ஒரு இடத்துல அந்த டைரக்டர் சொன்னேன், சார் எனி டைம் எனக்கு வந்து கமல் சார் படம் வாய்ப்பு இருக்குது, அதனால் கிளம்பி போனாலும் போயிடுவோம் சார், மேக்ஸிமம் சீன்ஸை முடிச்சிருங்க சார், ஒரு 6 நாள் கேட்டிருக்கீங்க. அவர் சொன்னார், சார் கமல் சார் படம்னா நானே அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, பின்னாடி நான் உங்களுக்கு பேட்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அதேமாரி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இப்போ நாளான்னைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி சாயந்தரம் எனக்கு ஃபோன் வருது. கோடையர் செந்தில் தான் ஃபோன் பண்ணுறான், எங்கே இருக்கீங்க அப்படின்னா, பெங்களூரா, நாளான்லேருந்து ஷூட்டிங் உங்களுக்கு, கிளம்பி வந்துருந்தார். கரெக்டாக அன்றைக்கி எனக்கு ஷூட்டிங் முடியுது. அந்த படமும் நைட்டாக பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி ஓடி வந்துட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ் போனேன். நாளையிலேருந்து ஷூட்டிங். நாங்கள் நேராக ஷூட்டிங் ஸ்பாட் ஈஸியரில் ஃபஸ்ட் டே ஷூட்டிங். அது ஷூட்டிங் போனால் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் வந்து அப்படி ஏதோ வரைகிற மாதிரி எடுத்துகிட்டு கிரண்லாம் இருக்காங்க. கிரணில் எனக்கு நல்ல பழக்கம், வின்னரில் நடித்தனால. நாசா சார் ஆஷிஷ் நல்ல பழக்கம். இந்த சைடு பார்த்தா சந்தான பாரதி. நாசா சந்தானம் எப்போ அந்த 3 நம்ம கொண்டு இருக்கும் பார்த்தா கரெக்டாக காஸ்டியூம்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டு கரெக்டாக ஃபுல் ஷேப்னு கண்ணாடிலாம் கொடுத்துட்டாங்க. இந்த கடுக்கன்லாம் எடுத்துகிட்டு கோடாயிட்டு வந்து கொடுத்தா செந்தில் 3 வில்லன் 1 வில்லனி அப்படின்னு. அப்பா நம்ம நினச்ச சந்தோஷம்டா சாமிட்டு ஃபஸ்ட்டு ஷாட்டு போயினேன். என்ன ஷாட்டுன்னா, அந்த படம் பார்த்துருப்பீங்க நீங்கள் 100%. நாசா சார் நடுவில் இருப்பா, நானும் சந்தர்பாதி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டே வரும், அப்படியே ஆடிட்டே வரும். நாசா சார் இப்படி ஆடிட்டே வருவார். அந்த ஷாட் தான் ஃபஸ்ட்டு ஷாட்டு. கமல் சார் வர்றார், வந்துட்டு சார் நீங்கள் தானே கேட்க அப்படியே சின்ன ஒரு மூமெண்ட் பண்ணுங்கள், மூமெண்ட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போனார். ஆஹா, அப்படியே எங்கேயோ போயிடுச்சு எனக்கு. ஓகே, நான் துறவி பையன் அடைஞ்ச மாதிரி அந்த படம் அப்போ சரியாக போகலை. நான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து இதெல்லாம் வந்து எனக்கு அனுப்பிச்சது வந்து ஆமாம், யூஎஸில் இருக்கிற என் ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தர் இருக்கான், அவன் எடுத்து அனுப்பிச்சான். இப்போ தான் அன்பே சிவம் பார்த்தேன், பல வருஷத்துக்கு முன்னாடி. நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருக்கு, சூப்பராக இருக்குடா படம், ரொம்ப எமோஷனாக இருக்குன்னு இப்போ பார்க்குறவங்களாம் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. அப்போ சரியாக போகல. பட் அப்போவே சுனாமியை பற்றி சொல்லியிருப்பாருங்க. ஆமாம், அவர் சொல்லி 1 இயரில் சுனாமி வந்துருச்சு. நானே என்னடா சுனாமின்னு ஏதோ சொல்கிறாரு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்துச்சு. மாபெரும் நடிகர் அவர் வந்து அந்த மேக்கப்லாம் போட்டு அப்படி போடுறது. ஒரு ஷாட்டில் வந்து அப்படியே பக்கத்தில் போட்டு அந்த கண்ணில் தானாக தண்ணி வரும். அவர் லென்ஸ் போட்டு அதுக்கு மேலே அந்த கண்ணாடி எடுத்து அப்படி பக்கத்தில் போகும்போதே நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். மாபெரும் நடிகர், லெஜண்ட். ஸோ அவரோட நடித்தது நமக்கு. ஆனால் சார் இப்போது அந்த படம் எடுக்கிற ப்ராசஸே தனி. இது அந்த மாதவனாக இருக்கட்டும், அந்த ஒரு ப்ராசஸே தனி. இது இல்லை, அதில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு செட்டாட்ட விஜயவாணியில் போட்டிருந்தாங்க. இப்போ க்ரீன் பார்க்கில் அங்கே தான் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒரு 100 வண்டி தண்ணி லாரி ஊற்றி அது மிதக்கும் எல்லாமே. அப்படி எடுத்தேன். ஏன்னா சுனாமி இல்லை, அதை வச்சு மேட்ச் பண்ணுறதுக்கு எடுத்த இடம் அதெல்லாம் பார்த்து நல்லா மிரண்டு போயிருக்கேன். ஃபுல்லாகவே தண்ணியில் எடுத்த படங்க.
அப்புறம் பொள்ளாச்சி செட்டாட்டே ஒன்று இங்கே போட்டிருப்பாங்க. பொள்ளாச்சிக்குள்ள நடக்க அந்த ஃபைட்டு, நான் ஃபோன் பேசுறது அதெல்லாமே உள்ளுக்குள்ளே பெரிய செட்டை போட்டு எடுத்தாங்க. ஒரிஜினல் எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே வந்து எடுத்தோம் மேட்ச் பண்ணுறோம். அதெல்லாம் அந்த படம் பார்க்க அது ஒரு நாய் ஒன்று நடிச்சிருக்கோம். அது பாப்பா அந்த நாயில் சாதாரண நாய் அது ட்ரைனிங் கொடுத்து ஐயோ அதெல்லாம் வேறு லெவல். அதேமாதிரி அந்த மலையிலேருந்து பஸ் உருள்றதெல்லாம் அப்படியே பார்த்து மிரண்டு போயிருக்கேன் நான் ஷாட்டெல்லாம். இந்த சுந்தர் சார் சொல்லுவார் அந்த டெடிகேஷன் பற்றி சொல்லும்போது காலை இப்படி வச்சு ஒரு பூரா இது வைக்கிறதா இருக்கட்டும், அந்த கண்ணாடியோட பவராக இருக்கட்டும், நீங்கள் சொன்னது. ஐயோ அதான் சொல்கிறேன், அந்த டெடிகேஷனில் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த 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 கண்ணாடி போடுறதுக்காக ஒரு இது போடுவார், லென்ஸ் ஒன்று போட்டு அதுக்கு மேலே தான் கண்ணாடி போட முடியும். அந்த கண்ணாடி போட்டு அந்த மேக்கப் போட்டு மேக்ஸிமம் 3 மணி நேரம் தான் அந்த மேக்கப் நிற்கும். அப்புறம் பார்த்தா இந்த அப்படி இருப்பார், அதுக்கு ஒரு கம்பியாட்ட கொடுத்துருப்பார். அதான் எவ்வளோ கஷ்டம். அது கண்ணன் அப்படியே இருக்கும் கண்ணனா, நினச்சாலே பயமாக இருக்கா. ஆனால் அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சார் இருந்தது படத்தை சரியாக ரிசீவ் பண்ணலங்கும் போது? பயங்கர அப்செட்டு. ஆனால் ஒரே மாதத்தில் வின்னர் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் நான் ஓடெல்லாம் ரொம்ப அக்ஸ். நாங்கள் பொள்ளாச்சியில் பார்த்தோம், கூட்டம் இல்லை, என்னடா இது ஏற்றுக்கல கமல் சாரை, இவ்வளோ பெரிய படம். ஆனால் அப்போயே நினச்சோம் பின்னாடி மக்கள் ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு சூப்பர், எப்படி மிஸ் பண்ணோம். இப்போ இருக்க 2K கிட்ஸ்லாம் அவ்வளோ எனக்கு மெசேஜ். என் பாப்பெல்லாம் இப்போ தான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை பார்த்துருப்பான் அந்த படத்தை. சந்தோஷமான விஷயம். இந்த ஃபோட்டோ அதாவது அப்பா பையன் 2 பேரு கூடயுமே நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அதாவது நான் சொன்னேன், என் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் வந்தது அவர் ஆஃபீஸில் தான். டிஆர் சார்? ஆமாம், நேராக போய் பக்கத்தில் தான் ஆஃபீஸ் என்னது அப்போ. என்னுடைய ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் நேரம் அவர் வீட்டு பக்கத்தில் போனோன்னே, தமிழா நீங்கள்? ஆமாம் சார் அப்படின்னு. ஓகே, இந்தமாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது, ராதாவோட முறப்பையனாட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட் நடிக்கிறீங்க. என்ன சார் உங்களெல்லாம் பார்த்து ஃபேன் பண்ண, உங்களை பார்க்குறக்கே ஆச்சரியமாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. நான் வந்து சின்ன அதுலேயே நடிச்சிருக்காப்புல சாந்தியான சாந்தியில். இது போக சபாஸ் பாபுன்னு ஒரு படத்தில் குட்டி பையன், மன்சூர் அலிகான் நான் தான் வில்லன் அந்த படத்தில். ஹீரா வந்து மதர் கேட் ஹீரோயின். அப்போ ஹீரோ பீக்கில் இருக்க டைமில். ஸோ என்னை அங்கிள் கொடுக்கணும் மடியில் உட்காருவாங்க. ஏன்னா அடிக்கடி நான் வீட்டுக்கு போவேன். அவங்க டிஆர் சார் பிரதர்ஸ் 2 பேர், பாண்டியனும் வாசு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. என்னுடைய ஃப்ளாட்டில் தான் அவங்க குடியிருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து குட்டி கார் ஓட்டிகிட்டு வந்துடுவான் ரோட்டில் தம்பி. அப்போ இருந்து எனக்கு வந்து அங்கிள் கூப்பிட்டுருப்பாப்புல. சபாஸ் பாபு முடிச்சு அதுக்கப்புறம் எந்த அவர் கூட காம்பினேஷன் நடிக்க வாய்ப்பு வரல எனக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும். திடீர்னு வந்தா ராஜா தவிர கமிட் ஆனோன்னே ஜார்ஜியாவில் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஷூட்டிங்கில், ஃபாரினில். அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே போய் பின்னாடி தொட்டதுன்னா அண்ணான்னு. அப்போ சந்தோஷப்பா. ஏன் நான் என் அங்கிள் கூப்பிடல, அதே எனக்கு எனக்கு சின்னது அங்கிள். அது எப்படி நான் இப்போ நீங்கள் அண்ணா தான் என்ன கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த பாசமான பையன், பயங்கர அஃபெக்ஷன் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், எப்போ ஃபோன் பண்ணாலும் பேசுவாப்புல. மேனேஜர்கிட்ட சொன்னால் போதும், அண்ணா கூப்பிட்டாரா அப்படின்னு பேசுவேன். ரொம்ப பாசக்கார பையங்க. ஸோ அதனால தான் அந்த பைக் ஸ்டைல் ஒன்று எடுக்கணுன்னு வாங்கினேன், உட்கார்ந்து எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாப்புல. ரொம்ப ஜாலியான கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கமான பையன். இந்த படம்லாம் அழகாக கரெக்டாக வந்து முடிச்சு டக்குன்னு 40 படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், டக்குன்னு அந்த டைமில் எல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க. ஆனால் கரெக்டான சும்மா சொன்ன டைமுக்கு வந்து முடிச்சிட்டோம்ல. நம்ம நான் தான் சொல்லுவேன், நீங்களும் கரெக்டாக இருந்து ஆர்டிஸ்ட்டு கரெக்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் அது எப்படி இருக்கும்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப தங்கமான பையன். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த ஒரு இடத்துல இப்போ வந்து நிற்கிற இடமே வேற மாதிரி இருக்கு, ஆளே வேற மாதிரி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஃபேன்ஸ் கூட்டத்தை வச்சுருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஆனால் அவர் அதை பற்றி யோசிக்கிறது. மிகப்பெரிய ஃபேன் கூட்டத்தை வச்சுருக்காரு எனக்கு தெரியும். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு, காலேஜ் ஃபங்க்ஷன் எங்கேயாவது போய் சிம்பு சாரை பற்றி இதுமாரி பேசினா அடிக்கிற கிளாப்ஸு அப்படி கேட்டிருக்கேன் நான். என் தம்பி இவர் உள்ளே வந்ததுக்கே ஒரு காரணம் நீங்கள் இருந்திருக்கீங்களே. ஆமாம், எனக்கு குருநாதரா அப்படின்னு தான் கூடுவான். அப்புறம் எங்கே பார்த்தாலும் கால் வந்து விழுவான். அதை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அப்படின்வான். கத்தாரில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம், நேரில் ரூமுக்கு வந்தான், டே ஃபோட்டோ எடு குருநாதா அப்படின்னு எடுத்து சுந்தர் சார் குஷ்பு மேடத்துக்கெலாம் அனுப்பிச்சுட்ருவான். வெங்கட் எல்லாத்துக்கும் குருநாத ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் கத்தார் வந்ததுக்குன்ட்டு. கலரில் பொண்ணில் வந்து ஒரு கேரக்டர் டைரக்டர் சொன்னார், இந்தமாரி முடி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பான், அதை ஏதோ பார்த்தா அவனை பிடிக்கிட்டு. அப்போ எங்கேயோ இருக்காப்புல, பிடிச்ச அடுத்த நாள் காலையில் வந்துட்டாப்ப, பார்த்தா காலையில் உட்காந்துருக்காப்பு. சுந்தர் சார் ஒரு சீன் தான் நடிக்க வந்தாப்புல. நடிக்க வந்தோடனே எல்லாருமே சிரித்தோம். ஒரு பெக்குலியராக ஆட்டு பிரமாதமாக நடித்தாப்புல, சூப்பராக இருந்துச்சுட்டு. அப்புறம் ஒரு ஷாட் என்னென்னா, ஒரு ஷாட்டில் வந்து அன்றைக்கி முடிஞ்சிருச்சு, என்ன யோகி முடிஞ்சிருச்சுன்னு, சார் ஏதாவது அப்படின்ட்டு டைரக்டர் யோசனை பண்ணிட்டே இருந்தார். அப்போ என்னோடய சீன் ஒன்று வரும், என்னோடய தியேட்டர்லேருந்து பேசிட்டு வந்து அப்படின்னு. அப்போ தான் சொல்லார், அப்படியே உள்ள தூக்கி போட்டுக்கிறேன், வாடா தம்பி எங்களுடைய ட்ராவல் பண்ணு அப்படின்னு தூக்கி உட்கார வைப்பேன். ஸோ அது வந்து அவருக்கு சென்டிமெண்ட்டாக பயங்கர வச்சு. அப்போ ஆரம்பித்தது வந்து இன்னும் எல்லா படத்துலையும் இருப்பாப்புல.
தேடினேன் வந்து. இது வந்து என்னென்னா இப்போ தேடின்னு வந்து பிரபு சார் படம். பிரபு சார்ட்ட கதை சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, விச்சு என் பேரை சொன்னோன்னே, அவன் சான்ஸ் இல்லை, அவன் இவ்வளோ தூரம் முடி வெட்டி சுற்றுறான், அவன் எப்படி மொட்டை அடிப்பான் அப்படின்னு. இல்லை சார் அடிக்கிறேன்னு சொன்னான். அப்படியா, அடித்தா பெரிய விஷயம் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் பிரபு சார் பார்க்கும்போது மொட்டை அடிக்கிறியான்னு அப்படின்னு. நல்ல கேரக்டர் வச்சு அடி, உன் கூட யாருன்னு தெரில சார் கமிட் பண்ணு. அப்போ வேறு யார் ஆர்டிஸ்ட்டை பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது 2 மொட்டை அடித்து பிரபு சார்லாம் உடனே ஆடி போயிட்டார். சிரி இந்த கெட்டை போட்டு கவுண்ட் மணி சார் பயங்கரம் சிரிச்சு ஓட்டிகிட்டே இருப்பார் கவுண்ட். ஆமாம், ஏ பட்டா, ஏ மொட்டைங்க வாப்பா மொட்டை வாஸ் அப்படின்னு சொல்லு. அது படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் அடிச்சிருப்பாங்க மேலே. இது வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட்டு. சரி, அப்போ ராதிகா மேடம் வந்து பீக்கில் வந்தாங்க, சோலோ ஹீரோயினாக செகண்ட் ரவுண்டாட்டம் வந்துட்டு. ராதிகா மேடம் நாங்களாம் நல்ல ஃப்ரெண்டுனா அவங்ககிட்ட போய் டேட்டை வாங்கிட்டு, சரி பவித்ரான ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றப்போ பேர் வந்து நாசர். ஸோ யங் பேர் யார் அப்படி கீர்த்தனான ஹீரோயின் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம். கூட யார் பண்ணான்ட்டு வேறு ஆர்டிஸ்ட்லாம் போகும்போது இல்லை அவரோட வேறு யாராவது புதுசாக ட்ரை பண்ணுங்கன்றோம். செல்வா சார்லாம் அப்போல்லாம் என்னென்னா ஒரு நல்ல விஷயம், ஒரு டைரக்டர் ஆஃபீஸ்க்கு நிறைய டைரக்டர் வருவாங்க போவாங்க. அப்போ செல்வா வருவார் அடிக்கடி எங்கள் ஆஃபீஸ்க்கு. செல்வா சொன்னார், நான் ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ண அமராவதி வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன்ட்டு. சரி, நானும் சுபாஷும் மந்தவெளிக்கு போகிறோம். அப்போ மந்தவெளி ஃப்ளாட்டில் இருந்தார் அஜித் சார். போய் பார்க்கும்போது பெட்டில் தான் படுத்திருந்தார். இல்லை எனக்கு நடிக்கிற இஷ்டம் இல்லை, நான் வந்து அப்ராட் போகிறதா இருக்கேன், என் பிரதர் போகிறேன், பின்னாடி போகிறதா இருக்கேன் இப்போ அப்படின்னாரு. இல்லைம்மா இதில் ஃபைட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, கதை பிரகாரம் நீங்கள் பெட்டில் தான் படுத்திருப்பீங்க. ஸோ சாங்கெலாம் பின்னாடி எடுத்துக்கிறேன், ஒரு 30 நாள் டேட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. ஸோ யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. ராதிகாட்ட சொல்லும்போது ட்ரை பண்ணுங்கள், பையன் அழகாக இருக்கான், சூப்பராக இருக்காப்புல, கதைக்கு ஏற்ற மாரி அந்த உடல் வாகு எல்லாருமே, பாடி லாங்குவேஜ் எல்லாமே இருக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு திருப்பி போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தில் நடிக்க வச்சோம். இந்த படம் நடந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டான மேட்டர்னா, இந்த படம் தான் எனக்கு மெயின் வில்லன், நிறைய அவார்டெல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. நிறைய பேர் காரியம் துப்புனாங்க அந்த டைமு. ஒரு மாதிரி இதுவான ரோல். சில ஹாஸ்பிட்டலில் போகும்போது அந்த நர்ஸ்லாம் என்னங்க இவ்வளோ கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்லாம் பேசுவாங்க. பட் பெரிய பேர் கொடுத்த படம். அந்த படம் நடந்துட்டு இருக்கும் போது தான் அவர் வந்து இதை முடிச்சுட்டு பார்க்கலான்றப்போ தான் ஆசை கமிட் ஆகிறார். ஸோ இந்த படம் ஃப்ளாப்பு, தீபாவளி ரிலீஸ் ஆகி பெருசாக போகல. இப்போ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்குது இந்த படம்ன்ட்டு. சாங்லாம் சூப்பராக இருக்கும் படத்தில். செவ்வானம் செவ்வந்தி பூ, ஆசை ஹிட்டாகி அப்படியே வான்மதி கால் கொட்டி போய் தலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிங்கப்படி படத்தில் தான் தலை அப்படின்னு வந்துச்சு. ஆமாம், ரெட்டில் தான் தலை இருந்துச்சு. நல்ல ஃப்ரெண்டு, எங்கே பார்த்தாலும் நல்லா பேசுவாப்புல, வெரி குட் ஃப்ரெண்டு. இப்போது மிகப்பெரிய இது வாங்கியிருக்காப்புல. ஆமாம், பத்மபூஷன் ரேசிங். நான் அதான் சொன்னேன், மை பெஸ்ட் விஷஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சேன். சுரேஷ் அந்தாட்ட சொல்லுப்பா அப்படின்ட்டு. ரேசிங்கு ஒரு பக்கம் ரேசிங் போயிட்டுருக்காரு, ஒரு பக்கம் நடி. ஆமாம், அவர் வந்து அப்போ இருந்தே அப்படி தான், ரொம்ப தனியாக இருப்பாப்புல, நார்மல் லைஃப், ரொம்ப நல்ல தங்கமான கேரக்டர், பழகிறக்கலாம், ரொம்ப குட் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். அஜித் சாரோட அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம்? அஜித் சார்னாலும் ரொம்ப ஃபன் பண்ணது வந்து அதுக்கு அடுத்த படம் நேசம்னு ஒரு படம் பண்ணோம். ஓகே. அதில் வந்து ஃபைட்டில் எனக்கு அவருக்கு சோலோ ஃபைட்டில் இருக்குது. அப்போல்லாம் பயங்கர கலட்டை பண்ணுவாப்புல. அது என்னென்னா அந்த விக்ரம் தர்மா மாஸ்டர் இந்த பலூன் அதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருந்தார். ஒரு தடவை என்னென்னா பலூனெல்லாம் ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு உட்காந்துட்டாப்புல. நான் வந்து என்னடான்ட்டு எல்லா பலூனையும் டக்குன்னு ஒடிச்சிட்டு பண்ண ஏன்னு ஒரு சவுண்டு பார்த்தா மொத்த பலூன் எடுத்துகிட்டு நிற்கிறாப்புல. அடிச்சுதே தலை, ஏதாவது அடிச்சுருந்தா பெரிய இஷ்யூவாக இருக்குது. இல்லை நீங்கள் இவ்வளோ தேடிட்டு வரீங்களே, இங்கே ஒருத்தர் இப்படி உட்காந்து இது கூடவா கண்டுபிடிக்க முடியல உங்களை அப்படின்னு நிறைய ஃபன் பண்ணுவான். அப்போ நைஸ் கை. இதுலேயும் ராதிகா மேம் இருக்காங்க. வா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செலிப்ரிட்டி கிரிக்கெட் மேட்ச்சு. ஓகே. ரோட்டரி கிளப் நடந்துச்சு. சரி டீம் பண்ணலான்ட்டு ராதிகா மேடம் வீட்டில் உட்காந்தா டீம்லாம் ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு 4 டீம் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு யார் கேப்டன், ஒரு சரஸ் சார் ஒரு கேப்டன், இவர் ஒரு கேப்டன், அவர் ஒரு கேப்டன் போகும்போது நான் சொன்னேன், ராதிகா மேடம் நீ ஒரு கேப்டன், உங்கள் டீமுக்கு இல்லை நாங்களாம் அப்படின்னு. நான் யாரெல்லாம் இருந்தாங்க அந்த டீமில், வடிவேல் சார் எல்லாம் இருந்தோம், முரளி எல்லாம் ஒரு டீமு, சிம்பு சார்லாம் சரசா டீம்னு நினைக்கிறேன். செம்ம ஜாலி, 5 ஓவர் தான் இதில் நடந்துச்சு ஸ்டேடியத்தில். ஸ்டாலின் சார் வந்தார், எல்லாத்துக்கும் கோல்டு காயின். இதில் விஜய் சார் அப்போ யார் டீமில்? விஜய் சார் இல்லை, சும்மா ஒரு இதாக வந்தார், ஒரு செலிப்ரிட்டியாக வந்து வரேன்னு சொல்லிட்டு. எல்லாம் பஸ்ஸில் போவோம்ல, அந்த மாதிரி பஸ்ஸில் எங்களோட வந்தார் அவர் ஜாலியாக. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுந்தர் சி சாரோட மிஸ் ஆனது வந்து விஜய் சார் மட்டும் தான். அது அவரே சொல்லியிருப்பார் நிறையா. ஆமாம், நிறைய படங்கள் மிஸ் ஆகிருக்கு, அது அவரே சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். ஏதோ படங்கள் இவர்கிட்ட போய் கதை சொல்லுவாங்க, அந்த படம் செட் ஆகாது, அதுக்கப்புறம் வேறு ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க. இவர் எப்படி சார் செட்டில் இல்லை நார்மலாக? ஒரே நாள் தான் நடித்தேன்.
ரொம்ப காம் தான். அப்போ வந்து ஹலோன்னு கை கொடுத்தாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஒரு நெய்வேலி போனோம்ல, ஒரு இந்த இதுக்காக ஒரு போராட்டத்துக்கு, அப்போது ரொம்ப ஜாலியாக வந்தார். எல்லாத்திட்டையும் பேசிட்டு ரியாஸ் கான் நாங்களாம் ஒரே இதில் போனோம், பஸ்ஸில். அப்போ ஜாலியாக பேசிட்டு இருந்தார். அப்புறம் 2-3 தடவை சுந்தர் சாரோட போகும்போது நானும் மீட் பண்ணியிருக்கேன். நல்லா பேசுவார். அருணாச்சலம், ரஜினி சார். அதாவது இந்த படம் எடுக்கும்போது நானும் நிறையா நடிச்சிட்டு இருக்கேன். மொட்டை இந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. தேடினேன் வந்தது பரபரப்பாக போயிட்டுருக்கு. பட் ஏதாவது ஒரு சீனாவது நடிச்சிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. தலைவர் படத்தில் ஒரு படத்தில் நடிச்சிடணும்னு ஆசை. அப்போது சுந்தர் சாரை வந்து ஷூட்டிங்கில் போய் பார்க்கும்போது, அப்போ ஒரே ஒரு கேரக்டர் இருக்குது, நான் சொல்கிறேன், விக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டார். ஓகே தலைவர், விக்கு மொட்டை அடிச்சு விக்கு வச்சுக்கலாம், பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கேரக்டர். செம்ம கூட்டம். ஏன்னா எங்கள் சாரோட மண்டபத்தில் தான் நடந்துச்சு ஷூட்டிங். அப்படியே மொட்டையோடு போய் இறங்கி, நிலகல் ரவி எல்லாம் இருக்காங்க. போனால் அப்படியே ஃபுல்லாக வீக்கெல்லாம் செட் பண்ணிட்டு அந்த மாப்பிள்ளையில் போய்ட்டு பார்த்தா இல்லை, இவங்க உட்காந்துருக்காங்க. எனக்கு அப்படியே ஷாக்காச்சு. அப்படியே சுந்தர் சாரை பார்த்தேன், சொல்லிட்டேன், எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், நீ யார் எவ்வளோ படம் நடிச்சு எல்லாம் சொல்லிட்டேன், உட்காரு. அப்படியே உட்காந்து பாக்கத்தில் உட்காந்து வணக்கம் வணக்கம்ட்டு. ஆனால் எனக்கு சங்கடமாக இருந்துச்சு, ஏன்னா எவ்வளோ பெரிய ஹீரோயின் இதில் அந்த மண்டபத்தில் இருப்பாங்கள்ல, சாரோட ஒர்க் பண்ணுறாங்க தலைவரோட, என்ன எங்கள் தலைவரை கல்யாணம் பண்ணுற பொண்ணை போய் நீங்கள் உட்காந்து கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க. அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே, சீனுக்குண்ணே அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒரு சின்ன சீனு, ஒரு மாப்பிள்ளையை தான் வந்து உட்காந்துருப்பேன். அது பெருசாக ரீச் ஆச்சு எனக்கு. அப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் சீனை தூக்கி சரவணா சார் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் ஹீரோவா. அதுக்கு ஒரு கிளைமேக்ஸுக்கு ஒரு மெயின் ரீலை இந்த சீனையே வச்சாங்க. அதுவும் பெருசாக வைரல் ஆச்சு எனக்கு. இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து சில பேர் அனுப்புவாங்க. பட் அவங்களும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. பெரிய மாபெரும் ஆர்டிஸ்ட். என்ன நடிக்கிறாங்க ஆர்டிஸ்ட்டு. அதான் இவங்களாம் டக்குன்னு போயிடுறாங்க. ஆமாம் சார். ரஜினி சார் அவரோட எப்படி, அவரை பற்றி அவரோட அந்த 3 நாள் தானே பார்த்தேன். 3 நாள் பார்த்தேன். அப்புறம் டைரக்டர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் போகும்போது கூட போவேன். அப்போ பார்ப்பேன், பேசுவார், அவ்வளோதான். தலைவர் அவ்வளோதான். அது ஒரு ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கு. வா, இவன் வந்து ஒரு ஃபேமிலின்னு சொன்னல, ஆமாம், அந்த ஃபேமிலியில் இவனும் இருக்கான், இவனும் ஒய்ஃப் இருக்காங்க. ஏன்னா சுந்தர் சார் அறிமுகம். அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் கிடையாது இவன், எங்களுக்கு கூட பிறக்காத ஒரு தம்பி தான். என்னுடைய பாப்பாவோட என்கேஜ்மெண்ட் ஆகட்டும், வெட்டிங் ஆகட்டும், 2 பேரும் வந்து முன்னாடி நின்னாங்க. ஸோ நான் அந்த ஃபேமிலியில் இவனும் ஒருத்தன், அன்பு தம்பி. என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஹிப்ஹாப் அப்படின்னா ஏன்னு கத்துறது, செம்ம யூத் ஆடியன்ஸ் வச்சுருக்கிற ஒரு அன்பு தம்பி. அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம தம்பி அப்படின்றதில் பெருமையை எல்லா இடத்துலையும் சொல்லிப்பேன் நான் தாராளமாக. ஆனால் கண்டிப்பாக சார், இது முதல் படத்தில் ஆம்பளைங்கிற படம், அது அப்போ வந்து பெரிய ஒரு பட்ஜெட்டில் உருவாகிற படங்கும்போது டக்குன்னு ஒரு ஃபஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டர் கொடுக்குறாங்க. அந்த ட்ரஸ்ட் எப்படி ஆக்சுவலி அது? இல்லை, என்னென்னா இது வந்து அப்போ வந்து டைரக்டர் வந்து 4-5 மியூசிக் டைரக்டர் போகிற ஐடியா இருந்துச்சு. ஒவ்வொரு சாங் ஒருத்தர் கொடுக்கலான்ட்டு விஷால் தம்பியும் டைரக்டரும். ஸோ இதை போய் நாங்கள் ஃபஸ்ட்டு இதை போய் கேட்கலான்னு போனோன்னே ஒவ்வொரு பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. இதை கேளுங்கன்ட்டு அப்படியே அருவியாட்ட கொட்டுறாப்புல, அவ்வளோ வச்சுருக்காப்புல சாங்கு. சரி நீயே பண்ணின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்டாங்க. கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த படம் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் அவர் கதையை வச்சு ஹீரோவாக்குனார் டைரக்டர் சுந்தர் சார். ஹீரோவே ஆக்கி விட்டார். ஆமாம், மியூசியம் இருக்குது. அதான் இப்போ வந்து நான் தான் சொல்கிறேனே, ஃபேமிலி அவன் தம்பி. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களோட எல்லா மெமரிஸுமே எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. டேக் ஒன்றுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.